என்னோட நேம் எஸ் பிரீத்திகா. நான் லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஏடிசியில் தான் வந்து படிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே வரப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. தமிழும் சரி, ஜிகேவும் சரி, எனக்கு எந்த ஒரு ஜீரோ நாலேஜுக்குள்ளே இது உள்ள வந்தேன். தமிழ்லேயும் சரி, தமிழ் ஐயா மாதிரி யாருமே இங்கே வந்து டீச்சரே பண்ண மாட்டாங்க. ஜிகேவும் சரி, நான் ஜிகே வந்து இங்கே படித்த பின்னாடி தான் நான் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆனனே. போன குரூப் 4ல் வந்து என்னன்னா தமிழ் தான் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஜிகே விட எனக்கு தமிழ் ரொம்ப பயந்துட்டேன் நான் தமிழ் பார்த்த உடனே. இந்த முறை நான் குரூப் 4க்கு என்ன பண்ண போறேனே தெரியாது இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு வந்து இந்த 3 புக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து வினா வங்கி வந்து 1 கொடுத்துருக்காரு. இந்த புக்கை ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப நான் எழுத்திலக்கணம் தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தனே. எழுத்திலக்கணம் பாக்குறப்ப இவ்வளோ டீப்பா எடுத்திருக்காரு. இவ்வளோ டீப்பா வந்து கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நான் பின்னாடி சொல்லி இலக்கணம் சரி, வேர்ச்சொல் பாக்குறப்ப எனக்கு வேர்ச்சொல்ல புதுசா இருக்கு. எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு புதுசா இருக்கு. நான் லாஸ்ட் படிச்சது எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு புதுசா தான் இருக்கு. மெய்மயக்கம் பத்தி எனக்கு தெரியாது. டெஸ்ட் எல்லாம் கொடுக்குறப்ப எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியவே தெரியாது. அப்புறம் ஒரு டைம் கிளாஸ்ல வந்து சார் டீச் பண்ணாரு. இப்ப வந்து புக்குக்குள்ள பாக்குறப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இப்ப உடல்நிலை மெய்மயக்கம்னா காசா தாப்பா அந்த மாதிரி ஷார்ட்டா வச்சு எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லி கொடுப்பாரு. உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், நிறைய வந்து கண்டென்ட்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க சார்.